பாதி கோயம்புத்தூர் பகுதியில் வந்திருக்கிறதான அவன் அன்பு சகோதரியின் கணவர் அவன் செல்வராஜ் ஐயா அவர்களை இப்பொழுது செல்வதுரை அவன் சாரியா செல்வதுரை ஐயா அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரெண்டு பேரும் நம்ம வரவேற்கிறோம். மற்ற பெரிய காரியங்களை செய்வார்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஓமம் வாருங்கள் என்று எனக்கு அவர்களுக்கு வசனம் தெரியாத சூழ்நிலை படிச்சவங்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஓமம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது எப்படி இருந்ததா? எப்படி இருந்ததா? மகிழ்ச்சியா அவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி மகிழ்ச்சியா ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் மகிழ்ச்சியோடு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். கோவை மாவட்டத்திலிருந்து தேவன் எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்ததற்காக ஆண்டவருக்கு முதலாவதாக நன்றி செலுத்துகிறேன். எங்களை அழைத்த அருமையான போதகருக்கு ஒவ்வொருவருக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். திருச்சபை விசுவாசிகள் தூரத்திலிருந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருந்தவங்கள உற்சாகமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. துக்கமா வந்தவங்கள கரங்களை உயர்த்தி நன்மை துக்கமா இல்லையா? அருமையான கர்த்தருடைய ஊழியர் ஆரம்ப ஜெபத்திலே சொன்னாரு, தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லக்கூடாதா? பொய் சொல்லக்கூடாது. என்ன பொய் சொல்லக்கூடாது. எத்தனை பேர் துக்கத்தோட வந்தீங்க? கை தூக்குங்க. உங்களுடைய துக்கத்தை பார்க்க நான் வரவில்லை. நீங்க கை தூக்குனா மட்டும்தான் எனக்கு தெரியும். இல்லைன்னா எனக்கு ஆஹா எவ்வளவு சந்தோஷமா அல்லேலூயா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க நான் நினைச்சிட்டு போறேன். ஏன்னா நான் மனுஷன் முகத்தை பார்க்கிறேன், இருதயத்தை பார்க்கிறவர் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஒருவேளை துக்கத்தோடு வந்திருக்கலாம். இங்கிருந்து வெளியில போகும்போது நீங்க துக்கத்தோடு போவது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அதனால இங்க இருக்கிற வரைக்கும் துக்கத்தோடு இருக்கிறது ஆண்டவருக்கு விருப்பமா? ஆமென். உள்ள வந்தாச்சுனால என்னதான் இருக்கணும்? சந்தோஷம் தான் இருக்கு. துக்கமாவோட ஒருவேளை நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை திருப்பி கொடுங்க. அண்ணா வருஷம் சர்ச்சுக்கு போனாங்க, குடும்பமா சர்ச்சுக்கு போனாங்க, கை நிறைய என்ன செஞ்சாங்க? காணிக்கைகளை கொண்டு போனாங்க, பலிகளை எடுத்துட்டு போனாங்க. ஆனா என்ன பண்ணாங்க? பிரச்சனையும் கூட்டிட்டு போனாங்க. பக்கத்துல என்ன கூட்டிட்டு போனாங்க? ஆமா, கூட தான் இருந்தாங்க. பிரச்சனைக்கு 2 கால் தான். ஆமென். அந்த பிரச்சனையை என்ன செஞ்சாங்க? கூட்டிட்டு போனாங்க. வருஷம் போய் என்ன செய்வாங்களா? அழுவாங்களா? மறுபடியும் என்ன செஞ்சிருவாங்க? வீட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்த வருஷம் மறுபடியும் வருவாங்க. என்ன செய்வாங்க? அழுவாங்க. மறுபடியும் என்ன செய்வாங்க? போவாங்க. ஆனா ஆண்டவர் அது எதிர்பார்க்கிறாரா? அந்த அழுகையின் ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன செய்யல? பதில் கொடுக்கல. ஒரு நாள் வந்தது, தேவனுடைய சமூகத்துக்கு வந்தாங்க. என்ன செஞ்சாங்க? ஒரு வித்தியாசமா ஒண்ணு பண்ணாங்க. ஆமென். என்ன பண்ணாங்க? வித்தியாசமா ஒண்ணு பண்ணாங்க. என்ன வித்தியாசமா பண்ணாங்க? தேவ சமூகத்துக்கு போனாங்க. வழக்கமா அழுகிற மாதிரி என்ன செஞ்சாங்க? அழுதாங்க. பாரத்தை என்ன செஞ்சாங்க? தேவனுடைய சமூகத்துல ஊற்றினாங்க. என்ன செஞ்சாங்க? அவருடைய தேவனுடைய சமூகத்துல ஊற்றினாங்க. அதுக்கப்புறம் வேதத்துல சொல்லுகிறது, அண்ணா அதற்கு அப்புறம் என்ன செய்யலாம்? துக்கமுகமா இருக்கு. ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் மேல விசுவாசமா இருந்தீங்கன்னா போகும்போது என்ன செய்ய மாட்டீங்க? துக்கமுகமா என்ன செய்ய மாட்டீங்க? உங்க பிரச்சனைகளை காட்டுல இயேசு பெரியவர் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க. அல்லேலூயா. உங்களுடைய வியாதியை காட்டுல இயேசு பெரியவர் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க இப்போ ஒண்ணு செய்யணும். அண்ணாவை போல என்ன செய்யணும்? உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா என்ன செய்யுங்க? கவலைகளை, கண்ணீர் எல்லாத்தையும் ஒரு பெரிய சாக்கு பை எடுத்து உள்ள என்ன செஞ்சிடலாம்? ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணி என்ன பண்ணிடலாம்? தூக்கி வீசணும். எங்க? குப்பை தொட்டியில. அது குப்பை தொட்டியில் வீச முடியாது, பயங்கரமான பிரச்சனை. ஆமென். எங்க வீசணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பாதபடியில் என்ன செஞ்சிடலாம்? தூக்கி போட்டுங்க. அப்புறம் போகும்போது என்ன செஞ்சிடணும்? மறக்காம எடுத்து தோல்ல தூக்கி போகணும். இல்லையா? அப்படியா? போகும்போது என்ன செய்யணும்? நீங்களே வச்சுக்கோங்க. நான் போயிட்டு வரேன்னா ஆண்டவருக்கு என்ன சொல்லிருங்க? ஆமா, அந்த குப்பை தொட்டிக்கு பாய் பாய் சொல்லிட்டு என்ன செஞ்சிருங்க? நீங்க வாட்டுக்கு போங்க. இதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது? துக்கமுகமா இருக்க மாட்டீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர் சொன்னது மாதிரி இது ஒரு விடுதலை நாள். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இல்லை நான் முட்டை தூக்கிட்டு தான் போவீங்க அப்படின்னா இயேசுநாதராலேயே உங்களால என்ன செய்ய முடியாது? காப்பாற்ற முடியாது. இயேசுநாதர் விசுவாசித்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அற்புதம் செய்ய முடியும். அநேக இடங்கள்ல ஆண்டவர் என்ன செய்யல? அற்புதத்தை செய்யல. ஏன்? விசுவாசிக்கல அப்படின்னா. ஆனா விசுவாசிக்கிற இடத்துல உன் விசுவாசத்தின்படியே உனக்கு
அப்ப அவன் நல்லா ஆயிரம் விசுவாசிச்சானா என்ன ஆயிரும்? நல்லா இது எங்க நல்லா போகுதுன்னு நினைச்சோம்னா என்ன ஆகும்? வாய்ப்பே கிடையாது. இயேசுநாதராலே என்ன செய்ய முடியாது, குணமாக்க முடியாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை கொண்ட. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்களுடைய இருதயத்துல இருக்கிற எல்லா பாரத்தை எடுத்து எல்லாம் மூட்டை கட்டுங்க. உங்களுடைய இருதயத்துல என்ன பாரம் இருக்கு, என்ன கவலை இருக்கு, என்ன கண்ணீர் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, என்ன போராட்டம் இருக்கு, அதாவது கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு முன்பாக நம்ம இருதயத்தை சுத்தம் பண்ணுவோம். எல்லாத்தையும் தூக்கி தேவனுடைய சமூகத்துல தூக்கி எறிவோம். இயேசுவின் நாமத்துல எல்லாவற்றையும் தேவனுடைய பாதபடியில போடுவோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்னாரு. அவருடைய கண்களுக்கு முன்பாக அது காதுகளில் படிந்த சின்ன ஒரு தூசி. உங்களுக்கு பெரிய மூட்டையா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய பாதத்தில் அது ஒரு சின்ன ஒரு தூசி. ஒரே ஒரு நொடி போதும். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் தேவன் சுகமாக்குவார். பெலஸ்தா உங்களுக்கு இறக்கம் காட்டாமல் இருக்கலாம், இயேசு உங்களுக்கு இறக்கமுள்ள தெய்வமா இன்று உங்களுக்கு சுகம் கொடுக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தில் இருக்கிற வாரங்களை எல்லாம் வச்சு தேவனுடைய சமூகத்தில் தூக்கி போடுவோம். அநேக கட்டுகளோடு வந்திருக்கலாம், பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், ஆனா இப்போ என்ன செய்ய போறோம்? ஆராதிக்க போறோம். பவுலும் சீலாவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்ன பிரச்சனைகளோடு வந்தாங்க. எப்படி இருந்தாங்க? ஒரு அநேக அடிகள் அடிச்சாங்க. அப்போஸ்தலர் வாசிக்கிற எல்லாத்துக்கு தெரிஞ்ச வேத போது வேதத்தை வசனத்தை வாசிக்க அவர்கள் அநேக அடிகள் அடிச்சாங்க, வஸ்திரங்களை கிழிச்சாங்க, கால்ல சங்கிலி மாட்டி என்ன செஞ்சாங்க? தொடுமரத்துல கட்டினாங்க. ஆனா இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க? இயேசுவே இந்த சிறைச்சாலையின் கதவுகளை திறங்கன்னு சொன்னாங்களா? கால்ல இருக்கிற சங்கிலிய, உடம்புல இருக்கிற காயத்தை அதில் அவங்க என்ன செஞ்சாங்க? பாடி துதி செஞ்சாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க பாடி துதி செய்வதற்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க துதிச்சாங்க, பாடினாங்க. என்ன நடந்தது? பிரச்சனை பயப்பட ஆரம்பிச்சது. ஆமென், ஆமென். இவ்வளவு நாள் நீங்க பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்பட்டு இருக்கலாம், இன்றைக்கு பிரச்சனை பயப்படக்கூடிய நாள். ஹல்லேலூயா. பிரச்சனை நடுங்கக்கூடிய ஒரு நாள், பிரச்சனையினுடைய அஸ்திவாரம் அசையக்கூடிய ஒரு நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். நீங்க சும்மா இருப்பீங்க. ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? சும்மா இருக்கு. ரொம்ப கஷ்டமான எல்லாமே சும்மா இருக்குன்னு சொன்னா என்னது? பயங்கர கஷ்டம். சும்மாவே இருக்க மாட்டோம். வாய் வச்சுட்டு சும்மா இருங்க. உங்க பிரச்சனை ஆண்டவர் பார்த்துவார். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சிறைச்சாலையின் கதவுகள், மூடின கதவுகள் இன்றைக்கு கர்த்தர் திறக்க கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கதவு திறந்தோடனே எந்த சோடி போயிடுமா? நீ நடுராத்திரியா இருந்தாலும் நீ ஞானஸ்நானம் எடுக்காம நான் என்ன செய்ய மாட்டேன்? விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா உங்க பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கானா, நான் இந்த வீட்டை விட்டு என்ன செய்ய மாட்டேன்? ஓடி எல்லாம் போக மாட்டேன். நீ என்ன செய்யணும்? நீ ஞானஸ்நானம் எடுக்கணும், நீ ரட்சிக்கப்படணும். அதை தாண்டி அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்த விட்டு என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எல்லா பிரச்சனையும் போட்டாச்சு, ஒண்ணுமே உங்ககிட்ட இல்ல. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கேன்? மறந்துருங்க. கர்த்தரை உயர்த்தி என்ன செய்ய போறோம்? பாட போகிறோம். ஆமென். வேற ஒண்ணும் உங்க மைண்ட்ல வரக்கூடாது. போகும்போது தேவன் உங்களை விடுதலை செய்து விடுதலையோடு அனுப்புவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையில ஒரு பாட்டுத்தாள் இருக்கும். இந்த பாட்டுத்தாள்ல இரண்டாவது ஒரு பாடலை பாடுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. இதெல்லாம் என்ன செய்யும்? வரும். அதுல ஆட்டோமேட்டிக்கா வரும். உங்களுக்கு நிறைய பேர் நீங்க தேவனுடைய சமூகத்துல எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க. என்னன்னு சொல்லி எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க? என்னென்னமோ எதிர்பார்த்து வந்திருப்பீங்க. ஐயோ நடந்து போறேனே, பஸ்ல போறேனே, ஒரு கார் கொடுத்தா கூட நல்லா இருக்குமே நீங்க எதிர்பார்த்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு இன்னது வேண்டும் என்பதே ஆண்டவருக்கு தெரியும். நீங்க கேட்கறதுக்கு முன்பாகவே அவர் அறிந்து வைத்திருக்கிறார். எப்போ கொடுக்கணுமோ என்ன செய்வாரு? ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. நினையாத நேரம் என் இயேசு வருவார், சந்திக்க ஆயத்தமா. இந்த ஒரு பாடல் வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டு கத்துக்கிட்டு சொல்லி கொண்டு கொடுத்த இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சீக்கிரமா எல்லாரும் கத்துக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களோட கூட சேர்ந்து பாடுங்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுது. நம்ம எல்லாரும் இங்க வந்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்னது? இந்த வெறும் இந்த பிரச்சனை போகணும், தலைவலி போகணும், என் வியாதி நீங்கணும். அது ரெண்டாவது. முதலாவது என்னது? நான் பரிசுத்தப்படுங்க. இன்றைக்கு மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்? என்ன வாங்க போகக்கூடாது. ஆமென். என்ன செய்யக்கூடாது? என்ன வாங்க கூடாது, போகக்கூடாது. எங்க போனோம்? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகணும். ஆமென். எல்லாரும் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். நினையாத நேரம் என் இயேசு வருவார், சந்திக்க ஆயத்தமா. நினையாத நேரம் என் இயேசு வருவார், சந்திக்க ஆயத்தமா. நினையாத நேரம் என் இயேசு வருவார், சந்திக்க ஆயத்தமா.
இப்பொழுது இதோ மணவாளன் வருகிறார்னு சொன்னோனே ஆயத்தமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை ஆயத்தமா இல்ல வேண்டாம், இன்றைய கடைசி நாள். ஆமென். இந்த நொடியில் ஆண்டவர் வருவார். நான் பேசிக்கொண்டு இருக்கிற இந்த நொடியில கர்த்தருடைய வருகை இருக்கிறார். அந்த வருகை எப்பொழுது இருக்குமே என்று சொன்னால் ஒரே ஒரு நொடியில நம்ம மறுரூபமாக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்துருங்க. இன்னும் அநேகரை கர்த்தர் கொண்டு வரும். விசுவாசிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நீங்க எவ்வளவு முன்னாடி வரீங்களோ அவ்வளவு பேர் ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எழுந்திருந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதனை செய்ய போறோம். எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த பரிசுத்த பிதாவை ஆராதனை செய்ய போறோம். இருக்கிற இடத்தை மறந்துருங்க. உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்களை மறந்துருங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு வார்த்தை இந்த நேரத்தில் புறப்பட்டு வரட்டும். கர்த்தர் உங்களுக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஒவ்வொரு நொடியும் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று சாட்சியாக சொல்வதற்கு தேவன் தொண்டாமுத்தூர்ல இருந்து இந்த இடத்தில் என்னை கொண்டு வந்திருக்கிறார். குடும்பமாய் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். அவர் இன்றைக்கும் ஆளுகை செய்கிறார். அவர் இன்றைக்கும் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் செய்த நன்மைகளை முகத்திலே சாட்சியாய் சொல்லும்படியாக தேவன் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதே போல இங்கே எத்தனை பேர் உங்களை சாட்சியாய் தேவன் நிறுத்தி இருக்கிறார்? எத்தனை பேரை தேவன் சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார்? கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் வாய்களை திறந்து தேவனுடைய சமூகத்தில் நின்று சொல்லுவோமா? தேவனுடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெறும் முதல்களினால் அல்ல, வாயின் வார்த்தை அல்ல, உடைய கண்கள் மூடப்படட்டும். எல்லாருடைய கண்களை மூடுங்க. யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். வாய்களை திறந்து என்று மற்ற ஜனங்களிடத்தில் சொல்ல வேண்டும். அதே போல கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சொல்ல வேண்டும். எனக்கு கர்த்தர் எனக்கு அவர் ஜீவன் தந்திருக்கிறார். இந்த நாளில் நான் நிற்பது மூலமாக அவர் இருப்பது தேவனுடைய கிருபை. இந்த நாளில் அவன் சுகத்தோடு இருப்பது தேவனுடைய கிருபை. பலத்தோடு இருப்பது தேவனுடைய கிருபை. இதனால தேவனுடைய சமூகத்தில் வந்தவரை ஆராதிப்பது தேவனுடைய கிருபை. அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி எங்கோ இருந்து தேவன் கொண்டு வந்தார். அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி பாவத்தின் அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை வேறு பிரித்தெடுத்தாரே. உடையான சேற்றில்
சொல்லுங்க ஐயா. எங்களை உன்னதத்துல தூக்கி உட்கார வைத்திருக்கிறீர் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஐயா. ஹalleluya. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. உடையான சேற்றில் இருந்தோம், பாவ சேற்றில் இருந்தோம் ஐயா. இப்படி உற்சார் ஒருவர் எத்தனையோ பேர் இந்த பாவத்திலே சிக்கிக் கொண்டு இருக்கிறார்கள். உடைய நண்பர்கள் இங்கே எத்தனையோ பேர் இந்த பாவத்தில் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். பாணிரங்களை ஆண்டவரை தேடி வந்தீரையா. என் தேவனே எங்களை தேடி வந்தீரையா. எங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறீரையா. எங்களை மறுரூபமாக்கி இருக்கிறீர்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்தக சுவிகாரத்தின் ஆவியில் எனக்கு தகவலுக்கிறீர்களா. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. உள்ளத்தினால ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை நன்மைகளை செய்தாலும் அத்தனை நன்மைகளை சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நீங்கள் அவருடைய சமூகத்தில் அவருடைய நன்மைகளை நாங்கள் அறிக்கையை செய்ய வேண்டும். 10 பிசுவைக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். நான் ஒருத்த மாத்திரத்திற்கு வந்து ஏசப்பா எனக்கு நன்மை செய்தீர்கள், எனக்கு சுகத்தை கொடுத்தீரே உங்களுக்கு நன்றி சொன்னார். எத்தனை பேர் சொன்னபடி எனக்கு சுகத்தை கொடுத்தீரையா, சம்பாதிப்பதற்கேற்ற பலத்தை கொடுத்தீரையா, சம்பாதிப்பதற்கேற்ற ஞானத்தை கொடுத்தீர்கள், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறீரையா, நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீரையா, நல்ல பெற்றோர்களை கொடுத்திருக்கிறேன், நல்ல ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறேன், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறேன், நல்ல திருச்சபையை கொடுத்திருக்கிறேன். நமக்கு நன்றி நன்றி. எங்கள் உள்ளத்தினால ஆண்டவர் கொடுத்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காக, ஆண்டவர் கொடுத்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காக தேவனுடைய சமூகத்தில் சொல்லுவார். நல்ல ஊழியரை கொடுத்தீரே உமக்கு நன்றி ஐயா. உடைய சமூகத்தில் எங்களை ஆண்டவரே உடைய பரிசுத்த பாதையா வழிநடத்தும்படியாக எனக்கு மெய்ப்பனாய் கொடுத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எனக்கு நல்ல ஊழியரை கொடுத்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். நான் உடைய சமூகத்தில் என்னுடைய ஆராதிக்க கிருபை செய்கிறேன். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya. உள்ளத்தினால சேர்ந்து பாடுவோமா. அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு ஆண்டவரே. ஹalleluya. அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு. எல்லாரும் சேர்ந்து அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு என்று சொல்லி என்னோட சேர்ந்து பாடுங்க. அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு. அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு நினைத்து பார்க்கும் உள்ளம், நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு வேண்டுமே. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு வேண்டுமே. சொல்லுவோமா. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே என்று சொல்லுவோமா. தாவீதின் குமாரனே இயேசுவே, தாவீதின் குமாரனே, கர்த்தருடைய ஆவியானவரே உம்மிடத்திலே இறங்கி வாருங்கள். இந்த பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவரே தாராளத்தில் இறங்கி வருவாராக. ஹல்லேலூயா. எங்களிடத்தில் இறங்கி ஆசீர்வாதங்களோடு எங்கள் மேலுள்ள பரிசுத்த ஆவி நாமத்தை நாங்கள் காணப்படுகிறோம். மானானது நீரோடு வாக்கிற்கு தரவாக்குவோம். என் ஆத்மாவை மேல் வாங்கியாக இருக்கிறது, என் ஆத்மாவை உண்மையே வாங்கிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை காணப்படுகிறோம். வாங்கியோடு வந்திருக்கிறோம், தானத்தோடு வந்திருக்கிறோம். உடைய பின்மாறு அபிஷேகத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. உள்ளத்தினால பிரிந்து சொல்லுவோம். கர்த்தருடைய ஆவியானவர்,
கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த விடுதலையின் தேவாவியான பலத்த காற்றடிக்கிற இடிமுழக்கம் போல பெந்தேகோஸ்தேனாலே இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றடிக்கிற இடிமுழக்கம் போல இந்த கூடாரத்திலே இந்த ஜெப ஆலயத்திலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த சொன்னேன். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி உச்சப்பாட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா. மாறியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக என்று பொழிந்திட்ட வேண்டும் எல்லாரும் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா. மாறியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக என்று பொழிந்திடுவே. அவர் மகிமையாய் இறங்கி வந்திருக்கிறார். அவர் மகிமையாய் கெச்சிக்கிற சிங்கத்தை போல அவர் எழுந்து வந்திருக்கிறார். நீ ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் பயங்கரமானவர். இன்னைக்கு ஏன் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்ய போறாரு. இன்னைக்கு ஒரு காரியத்தை துவங்க போறாரு. எல்லா கண்ணை மூடி இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரோட வாழ்க்கையில அவர் செய்ய போறாரு. இன்னைக்கு அவர் செய்ய போறாரு.
கொண்ட காற்றுகளோடு அவர் கடந்து வருகிறார். கீழ்காற்றின் மழைகளே, கீழ்காற்றின் அபிஷேக தைலத்தை உங்கள் ஒவ்வொரு வீடு மேல் ஊற்றுவேன். ஒரு செகண்ட் அன்று பார்த்து சொல்லுங்கள், என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. என் எலும்புகளுக்குள், அந்த நரம்புகளுக்குள், அந்த தசைகளுக்குள் அது கடந்து போகட்டுன்னு சொல்லுவோம். என்னை நிரப்புங்க டாடி, என்னை நிரப்புங்க டாடி. உங்களுடைய கிருபையினால் என்னை நிரப்புங்கப்பா, உங்களுடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்கப்பா, உங்களுடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்கப்பா. எலும்ப பார்த்து ஆண்டவர் கேட்டார், உழந்து போன எலும்புகள உயிரடையுமான்னு கேட்டார் தீர்க்கதரிசியை பார்த்து. அந்த உழந்த எலும்புகளை நீ ஆண்டவர் சேனையாய் எழும்ப வைத்தாரனா, சேனையாய் உருவாக்கினாரனா, இன்னைக்கு உங்க மேல அந்த அபிஷேகம், உங்க மேல அந்த மகிமை, ஓ பலத்த காட்சிகளோடு என் ஆண்டவர் சாதாரணமானவர் இல்லையா, என் ஆண்டவர் பயங்கரமானவர். சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர், சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்றுகிற ஆண்டவர். நீங்க சொல்லலாம், என் சூழ்நிலை இப்படிதான் நீங்க சொல்லலாம், என் ஆண்டவரால அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். திடீலா செவ்வேதிராகும் செத்து போனதாம் சாராய் கற்பத்தை எழுப்பித்தது அவர் சொன்ன வார்த்தை. செத்து போனதாம் சாராங்கள கையில தச்சு, எல்லா கையில தச்சு அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்ட காலத்தில் அவர் வார்த்தை நிறைவேறியது. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறியது. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். சொன்ன வாக்குகள் மாறாதே. அவர் பொய் சொல்லுகிற மனிதன் அல்ல, மனமாய் சுத்திரன்.
Sharon. Dirise karase kibira da rabo. Oh la shikala de rabo. The Lord is here. நீ ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், திவீரா கரோதரவா, போராட்டத்தோடு நீ வந்திருக்கிறாய், கவலையோடு நீ வந்திருக்கிறாய். இங்கிருந்து நீ போகும்போது சந்தோஷத்தோடு நீ கடந்து போவாய் என்று கர்த்தர் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். திவீகரா செனேக ஓலதரதரவோ, Irane sharene haras heri rabo. Ola shivik karodara sivik karadari vikaradara. Ola shikiri sivik rudara sikivira darabo. Yes, the Lord is here. ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். பலத்த வல்லமையோடு அவர் கடந்து வந்திருக்கிறார். தூதர் சேனைகளோடு தரிசனத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். பலத்த தூதர்களோடு சேனைகளோடு இந்த ஆலயத்தைக்குள்ளே ஏன் ஆண்டவர் இறங்கியிருக்கிறாரா? இங்க இருக்கிற ஒரு வாலிப மகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், திமீனா செரீதரபோ டோலா ஷிரி கலா செரீதிரதிரபோ. வெளி வேஷத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், வெளி வேஷத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். திமீனா செரீதிரபோ ஓலா ஷிரீதரபோ. ஆரம்பத்திலே உனக்கு தான் ஆண்டவர் பேசினார், உண்மையுள்ளவளாய் உண்மையுள்ளவளாய் திவீரா செரீதிரதரபோ. எவ்வளவு நாள் நீ வேஷம் தரித்துக் கொண்டிருப்பாய், மனம் திரும்பு என்று கர்த்தர் உனக்கு எச்சரிக்கையாய் உன்கிட்ட பேசுகிறார் மகளே. திவீலாதரபோ, வேஷம் தரிப்பதில்லை. அதற்காக உன்னை அழைக்கல நானு, உன்னை அழைத்த நோக்கம் வேறு. ஒரு ஊழியக்காரியாய் ஒரு தீர்க்கதரிசியின் அபிஷேகத்தை நான் உன் மேல வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராசி ரீதி ராதரபோ. ஓலா ஸ்ரீ கலாதரதரபோ. ஓனா ஸ்ரீ கலாதர செரீதிரபோ. ஓலா ஷிகலாதரதரபோ. உன் ஊழியத்தை நான் மறப்பேனோ, உன் ஊழியத்தை நான் மறப்பேனோ. திரிசிரீதிரதரபோ. நான் உன்னை கைவிடுவதில்லை மகளே, உன்னை நான் கைவிடுவதில்லை. எனக்காக நீ செய்கிற ஊழியத்தை நான் மறப்பேனோ என்று கர்த்தர் உன்னிடம் கேட்கிறார். அநேக கேள்விகளை என் சமூகத்தில் நீ வைத்துக் கொண்டிருக்கிறா. நான் உன் ஊழியத்தை மறப்பது இல்லை என்று கர்த்தர் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். It is not a command, it is not here. The risi rika valadarabo o rivila sharadarabo o likaras ridirabo. நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி அன்னைக்கு உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன். The risi rika ladarabo. உலகம் என்ன வேணா சொல்லட்டும், நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி மீண்டும் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன். எல்லா கைகளை உயர்த்தி, எல்லா கைகளை உயர்த்தி இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கை அற்புதத்தை செய்ய போறார். இன்னைக்கு ஒரு மகிமையை செய்ய போறாரு. சாதாரண மகிமை அல்ல, மகிமை அல்ல. பேச பேசவே அந்த எலும்புகளுக்குள் அந்த வல்லமை பாய்கிறது. அந்த நரம்புகளுக்குள்
ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்ய போறார். உங்க வலது கரத்தை தலை மேல வச்சு சொல்லுங்க, இன்னைக்கு ஏன் ஆண்டவர் பெருசா செய்ய போறாரியா, பெருசா செய்ய போறாரு. சும்மா இல்ல, பலத்த வல்லமையோடு அவர் செய்ய போறாரு. சொல்ல அந்த எலும்புக்குள்ள வல்லமை இறங்குது. சொல்லுங்க, என் குடும்பத்துக்குள்ள என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள ஒரு எழுப்புதல் இறங்குது இயேசுவின் நாமத்தினால். நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, இந்த இருதய கர்த்தருக்கு தான், இந்த இருதய கர்த்தருக்கு தான், மனுஷனுக்கு இல்ல. இந்த இருதயம் நான் சேற்றில் இறைக்கும் போது என்னை தூக்கி எடுத்தவருக்கு தான் அந்த இருதயம். ஆமென் சொல்லுங்கள. எல்லா வலது கரத்தோடு இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்க போகுது. தெரிஞ்சவங்க என்னோட சேர்ந்து பாடுங்க. நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். ஓடிய கதவு திறக்கும். மழைகள் விலகும். ஓடிய கதவு திறக்கும். மழைகள் விலகும். யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்க இன்னைக்கு ஆண்டு உலாவி கொண்டிருக்கிறாரு? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரோட கண்ணு திறந்துட்டே தான் இருக்கு, யாரோட கண்ணு மூடுற மாதிரியே இல்லை. ஆமென் சொல்லுங்கள. எல்லா கண்களை மூடிதான் ஆராதனை செய்ய முடியும். என் மூஞ்சியை பார்த்து ஏதாச்சும் கிடைக்குமா? கிடைக்கவே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். யாரை பார்க்கணும்? யாரை பார்க்க வந்திருக்கீங்க? இயேசுப்பா பார்க்க வந்திருக்கீங்க. ஆமென் சொல்லுங்களேன். இந்த பாடல் ரொம்ப அர்த்தமுள்ள பாடல். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் தந்த தரிசனத்தை என்ன பண்ண முடியாதாம்? அது நிச்சயமா நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல வைக்கப்பட்ட தரிசனத்தை அவர் நிறைவேற்ற போறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென் சொல்லுங்களேன். அவர் செய்ய முடியும். அவரால் இன்னைக்கு நம்ம ஒரு பணத்தை கொடுத்து வாங்க முடியாது, உங்களோட அன்பை கொடுத்ததை வாங்க முடியாது. ஆனா ஏன் ஆண்டவர்கிட்ட என்ன அவர் சொன்னாருன்னா அதை செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அவர் செய்ய போறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் என்ன அர்த்தம்? அப்ப எப்படி சொல்லணும்? நீங்க சந்தோஷத்தோட சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுவோமா? அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நீரனை காண்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. அவர் காண்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம சொல்லலாம், என் அழுகை யாருக்கையா தெரியும் நீங்க சொல்லலாம். இன்னைக்கு அவங்க அழுகையை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்லலாம்,
என் கணவன் அழுகையை பார்க்கல, என் மனைவி பார்க்கல, என் பிள்ளைங்க பார்க்கல, என் பெற்றோர் பார்க்கல, உங்க நண்பர்கள் பார்க்கல, உங்க ஊழியக்காரர் பார்க்கல. ஆனா ஒருத்தர் பார்க்கிறார். யாரு? என் யூத ராஜசிங்கம். ஆமென் சொல்லுவோமா? நீரினை காண்கிற தேவன். ஆகாரோட வாழ்க்கையில ஆபிரகாம் கேட்கல. ஆபிரகாம் சொல்றாரு, உன் அடிமை பெண் உன் கையில தான் இருக்கா, நீ என்ன வேணாலும் நீ செஞ்சுக்கோன்னு சொல்லும் போது அவ டார்ச்சரை தாங்க முடியாம அவ ஓடி வர, அந்த இடத்தை விட்டு அவ கடந்து வர. கர்த்தருடைய தூதனானவன், ஆகாரே நீ எங்கே போகிறாய் கேட்கும் போது அவ வார்த்தை சொல்லுது, என்னோட ஆட்சியர் என்ன பண்றாரு, ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, நான் அதனால போறேன் அப்படின்னு சொல்லும் போது நீ அவளுக்கு அடங்கிருன்னு சொல்ற. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? அப்போ ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்றாரு, உன் வயிற்றில் இருக்கிற பிள்ளைய நான் பெரிய சாதியாக்குவேன், அவன் மூலமா ஒரு வழியை உண்டு பண்ணுவேன்னு சொன்னார்னா அந்த வார்த்தையை அவ கேட்டு அவ ஓடி போவதை நான் பார்க்கிறோம். அப்பதான் அவ சொல்றா, நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். காண்கிற தேவனை நம்ம ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். We are not worship the stones. கல்லையோ மனத்தையோ நம்ம வணங்கல, நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எல்லா கண்ணை மூடி இந்த பாடலை நம்ம மீண்டும் பாட போகிறோம். கர்த்தர் நம் மத்தியில அசைவாட போகிறார். தேவன் தந்த தரிசனம் அது நிச்சயம் நடக்கும்னு சொல்லி நான் உள்ளத்து உற்சாகத்தோடு உண்மையான அந்த பாடலை பாட போறோம். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்தே தீரும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்தே தீரும். கர்த்தரின் வாக்குத்தத்தம் அது நிச்சயம் நிறைவேறும். இன்னைக்கு அந்த வல்லவர் ஓ எழுதுகளுக்குள்ள ஓ நரம்புகளுக்குள்ள ஓ ரிபிகா ராசே ரெனிலவா ரிபிகா ராசே ரெனிலவா. Yes, the Lord is pouring the anointing. Yes. ஆண்டோட வல்லவர் இன்னைக்கு ஒரு புது வல்லவர், புது அந்நிய பாஷை. நீங்க சத்தமா பேசுங்க, வாயை விரிவால் திறங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாயில எல்லா கட்டுகளை முறியடிக்கிறார், எல்லா தடைகளும் மாறுகிறது, தடைகள் மாறுகிறது.
தடைகள் உடைக்கப்படுகிறது. நீங்க பேச பேச எல்லா தடைகளும் மாறுகிறது. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். பேச பேச வழிவாசல் திறக்கப்படுகிறது, வழிவாசல் திறக்கப்படுகிறது, பலவீனங்கள் வெளியேறுகிறது. எல்லா மந்திரங்கள், எல்லா பில்லிசுடைய கட்டுகள் இப்பொழுது உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுகிறது. இப்ப அந்த நெஞ்சில் இருக்க பாரங்கள் வெளியேறுகிறது. அந்த நெஞ்சில் இருக்கிற பாரம், குடும்பத்தை குறிச்சு, பிள்ளையை குறிச்சு கலங்கி கொண்டிருக்க அந்த பாரம் இப்ப இயேசுவின் நாமத்தினால் அது புடுங்கப்படுகிறது. வேலை குறிச்சு கவலை இப்ப 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 இயேசுவின் நாம் பேசுங்க பேசுங்க. யாரும் வீடியோ இருக்காதீங்க, பேசுங்க பேசுங்க. வேலை குறிச்சு கலங்கி கொண்டிருந்த காரியம் இப்ப இப்ப வெளியேறுகிறது. அந்த பாரமான யாவற்றையும் இப்பயே ஆண்டவர் தூக்கி போறாரு. இன்னிலிருந்து ஒரு புது வாசல் உங்களுக்கு திறக்கப்படுது. இன்னிலிருந்து உங்களுக்கு ஒரு புது வாசல் வழியை கர்த்தர் உண்டு பண்றாரு. அந்த பாதை அடைவதற்கு ஒரு நடுவில் ஒரு போராட்டம் வருமா? முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு ஒரு போராட்டம் வருமா? அந்த போராட்டத்துல நீங்க ஜெயிப்பீங்களா? ஏன்னா உங்க கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். நீ சொல்லுன்னு சொல்லிட்டே இருக்க. இன்னைக்கு அந்த அனாயிட்டிங்க உங்க மேல கர்த்தர் வைக்கிறாருன்னா, இன்னைக்கு அந்த அனாயிட்டிங்க உங்க மேல கர்த்தர் வைக்கிறாரு. நீங்க எல்லாரும் அழைக்கப்பட்டவங்க மாதிரி இல்ல, நீங்க வித்தியாசம். நீங்க வித்தியாசமானவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர். இந்த மத்தியிலே கடந்து வந்தீரு, இந்த மத்தியில உலாவணீரு, எங்களோட பேசுறீரு. உனக்கு நன்றி அப்பா. உங்கள் கரத்துல முற்றிலுமாய் ஒப்புக்கொடுக்கிறோம். நீங்களே ஆளுகை செய்வீராக. உங்களுடைய கரம் முழுவாய் இருக்கட்டும். மீதி வேலை அப்பாவின் பொறுப்பாத்துல ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கும் நல்ல பிதாவே. எல்லா